எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சாஸ்திரம் சம்பிரதாயம்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெற்றி தரும் சுக்கிர வழிபாடு பற்றி பார்க்க போகிறோம். அசுரர்களின் குருவாக விளங்குபவர் சுக்கிர பகவான். சகல வித்தைகளிலும் வல்லவரான இவர் சிவபெருமானை துதித்து வற்றாத செல்வத்தையும் அமர சரீரத்தையும் பெற்றவர். மேலும் சிவனை வேண்டி நவ கிரகங்களில் ஒருவர் ஆனார். வெள்ளிக்கிழமை இவரது பெயரால் சுக்கிரவாரம் என்று அழைக்கப்படுகிறது. ஒருமுறை ஈசனின் கோபத்தை தணித்து சுக்கிரனை அம்பிகை காப்பாற்றினாள். ஆகவே வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை வழிபட்டால் சுக்கிரனின் ஆசி கிட்டும். சுக்கிர பகவான் வெண்மை நிற திருமேனி கொண்டவர். இவருக்கு உகந்த உலோகம் வெள்ளி, பஞ்சபூதங்களில் நீர். மிருத சஞ்சீவினி என்ற மந்திரத்தின் வாயிலாக இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி படைத்தவராக சுக்கிரன் விளங்கினார் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. அறிவில் சிறந்த பண்டிதராகவும் சகல சாஸ்திரங்களிலும் கரை கண்டவராகவும் இவர் திகழ்கிறார். சுக்கிரனை வழிபட்டு மொச்சை பயிரை நிவேதனம் செய்வதும் அதனை தானம் செய்வதும் சுக்கிரனின் அனுகிரகத்தை பெற வழிவகுக்கும். சுக்கிர பகவானின் காயத்ரி மந்திரம்: ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். சுக்கிர பகவானை வழிபடும் பொழுது இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபட வேண்டும். இந்த மந்திரத்தை வழிபாடு செய்வதால் கலைகளில் சிறந்து விளங்கலாம், விருப்பங்கள் நிறைவேறும், அதிர்ஷ்டம் உண்டாகும், வெற்றி கிடைக்கும், நீண்ட ஆயுள் வந்து சேரும், நல்ல வாழ்க்கை துணை அமையும், இல்லறம் இனிமையானதாக இருக்கும், வியாபாரம் செழித்து வளரும். மேலும் பல தகவலை அறியலாம். நன்றி, வணக்கம்.